வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம். மூலிகை மருத்துவத்தில் கற்பூர புத்தி. கற்பூர புத்தினா சொன்னதும் பிடிச்சிக்கிறது. இன்றைக்கி சொன்னால் அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கிறோம். எப்போ கேட்டாலும் அதை மறக்காமல் சொல்லுவாங்க. அதுதான் கற்பூர புத்தி. ஏன்னா அதிக அளவு மூளையை நல்லா வேலை செய்யும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்கிற உணவை சாப்பிட்டு மந்தமான மூளையில் தான் இருக்குது குழந்தைங்க. சொன்னால் அதை கேட்குறது காது கேட்கலையோ இல்லை மூளைக்கு எட்டையோ தெரில, அமைதியாக இருக்குதுங்க. நிறைய இன்றைக்கி முட்டைகள் கொடுக்குறாங்க. முட்டை கொடுத்தாலே அது முட்டை தான் போடும் பள்ளிக்கூடத்தில் போய். அது நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அது மூளையை மழுக்கடிக்கிறதுக்கான மருந்துகளால் வந்த முட்டை. சேவலோட சேர்ந்த முட்டை கிடையாது. இப்போ நாட்டுக்கோழி முட்டையை ஏன் சொல்கிறேன்னா, அது சேவலோட சேர்ந்ததால் அதுக்கு உயிரணுக்கள் இருக்குது. இது உயிரணுக்கள் இல்லாத முட்டையை நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சேவலே இல்லாமல் நீங்கள் இதே கோழியை நாட்டுக்கோழியை வளர்த்தாலும் முட்டையிடும். ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் இறைய தின்று நல்லா அதிகமான சத்து வரும்போது முட்டையிடும். அந்த முட்டைகள் எல்லாமே உளு முட்டை. அந்த முட்டையை குஞ்சு பொரிக்காது. குஞ்சு பொரிக்கலைன்னா அது உளு முட்டைன்னு சொல்லுவோம். அதேமாதிரி உளு முட்டையை சாப்பிட்டு உளு முட்டையாக போகாதீங்க. முட்டை சாப்பிட்றது தவறு இல்லை, ஆனால் நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு புத்தி கூர்மை இருக்கும். புத்தி கூர்மை இல்லாதது நம்ம சாப்பிட வேணாம். புத்தி கூர்மைக்கு துளசி. கோயிலில் எதுக்கு தராங்க துளசி? அதிக புத்தி கூர்மை இருக்கட்டும்னு சொல்லி. கோயிலில் பெருமாள் கோயிலில் துளசி தராங்கன்னா அறிவுத்திறன் அதிகரிக்கட்டும்னு. அதனால தான் துளசி தராங்க. துளசியை சாப்பிட சாப்பிட மூளையினுடைய சிறப்பு நல்ல கூர்மை. ஒரு முறை சொன்னால் பிடிச்சிக்கிடுவாங்க. அதுதான் கற்பூர புத்தின்னு சொல்லுவோம். வெத்தலை. இப்போ யாருமே வெத்தலை போடுறதில்லை. ஏன்னா வெத்தலை போட்டால் ஒரு மாதிரி கேவலமாக நினைக்கிறாங்க. அதனால் வெத்தலையே போடுறதே கிடையாது. வெத்தலை கண்டிப்பாக போட்டால் ஜீரண சக்தி, மூளை புத்துணர்ச்சி ஆகும், சர்க்கரை நோய் கட்டுப்படும், உள்ள நோய் கிருமிகள் அழியும். விஷப்பூச்சிகளால் ஏற்பட்ட கிருமிகள் வெத்தலை காம்பினுடைய அந்த சாரத்துக்கு அழிஞ்சு போகும். ஆனால் வெத்தலை இன்றைக்கி நிறைய பேர் போடல. ஏதோ ஒரு கல்யாணத்தில் தான் வெத்தலை வைக்கிறாங்க, இல்லைன்னா வெறும் பார்க்க தான் வச்சுருக்காங்க. வெத்தலையை பயன்படுத்துங்க கண்டிப்பாக. ஏலக்காய். ஏலக்காயை பயன்படுத்தும் போது அந்த ஏலக்காயினுடைய தன்மை அதிக அளவு மூளையை பயன்படுத்தும். மூளைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது ஏலக்காய். அதனால் இந்த ஏலக்காயை பயன்படுத்துகிறோம். சீரகம். உடலை சீராக்கும் சீரகம். உடலை தங்கமாக்கும். தங்கச்சத்து அதிகமாக இருக்கிறதால தான் சீரகத்தை பயன்படுத்துகிறோம். தங்கச்சத்து இருந்தாலே எல்லா நோயும் விலகிருச்சுன்னு அர்த்தம். தங்கம்னா என்ன? இந்த உடல் இவ்வுலகில் தங்கும். அதுக்கு பேர் தான் தங்கம். உடல் இந்த உலகில் தங்குதுன்னா எந்த நோயும் இல்லைன்னு அர்த்தம். எந்த நோயும் இல்லைனாலே புத்தி கூர்மை அதிகமாகும். பன்னீர் ரோஜா. பன்னீர் ரோஜாவை பயன்படுத்தும் போது வாயில் இருக்கிற புண், குடலில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும். நீங்கள் பார்க்கும்போதே மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதனுடைய நிறம், இதனுடைய சுவை நமக்கு மனசை ஒரு கவரக்கூட தன்மை இருக்கும். அந்த மனசு அதை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசை வரும்போது மூளைக்கு நல்ல ஒரு செயலை கட்டளையை கொண்டு போகும் இந்த ரோஜா. மலைத்தேன். இதனுடைய மருத்துவம் இன்றைக்கி சொல்லவே முடியாது. ஏன்னா 1,00,000 பூக்கள்லேருந்து வந்த தேன். 1 லிட்டர் தேன் எடுக்கணும்னா 1,00,000 பூக்கள்லேருந்து எடுக்கணும். எத்தனை வகை மூலிகை இருக்கோ அத்தனை வகை மூலிகையிலேருந்து தேன் எடுக்கிறதால எல்லா மூலிகையினுடைய பலனும் இதில் இருக்கும். அதனால் அதிக அளவு நன்மை தரக்கூடியது தேன். தினந்தோறும் 1 ஸ்பூன் தேன் சாப்பிட்டாலே மூளை நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து மருந்து தயாரிக்கும் முறையை பார்ப்போம். புத்தி கூர்மை. புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, அறிவுத்திறன், கற்பூர புத்தி, நற்குணம் எப்படினாலும் வச்சுக்கிறலாம் நம்ம. அதாவது கற்பூர புத்தினாக்கா கற்பூரம் எப்படி நம்ம தீயை பொருதி வச்ச உடனே கப்புன்னு பிடிச்சிக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு கருத்துக்களையும் சொன்ன உடனே குழந்தைங்களானாலும் பெரியவங்களானாலும், அதாவது கேள்வி ஞானம், காது நல்லா கேட்கணும் முதல்ல அவங்களுக்கு. அந்த ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும். பிறவிலேயே சில பேருக்கு காது கேளாமல் இருக்கும். காது கேளாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கனாக்கா வாயும் ஊமையாக இருக்கும். அது எப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா 3 வயசுக்கு மேலே தான் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியும். அது பேசுகிறத வச்சும், அதனுடைய சைகைகள், கேட்கும் திறன், பார்க்கறது, நம்ம சொல்கிறதெல்லாம் எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான்
நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி, அதாவது அதிகமாக படிப்பாங்க அல்லது அதிகமாக வந்து உணவு சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து படித்து அவங்க மனப்பாடம் பண்ணுவாங்க, மறந்து போயிடுறேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி பெரியவங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எந்த பொருளை எங்கே வச்சோம் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் ஞாபக சக்திகள் வந்து குறைஞ்சிட்டு வர்றப்போ அவங்களும் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அறிவு கூர்மையை வளர்த்துக்கிறதுக்கும் ஞாபக சக்தியை வளர்க்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். படிப்புன்னு வந்துருச்சுனாலும் எந்த ஒரு வேலையில் இருக்கவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி இருக்கணும். அதே நேரத்தில் ஞாபக சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு உணவில் வந்து எப்போவுமே வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. வயிறு முழுதாக சாப்பிட்டாக்க நம்ம சின்ன வகுப்பில் படித்த மாதிரி வந்து தன் பேரையை மறந்துவிட்டு அலைஞ்ச மாதிரியே நம்மளுக்கும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டா மூளை வந்து வேலை செய்யாது. அதனால வயிறில் எப்போவும் சாப்பிட்றீங்கனாக்கா கால் வயிறு கம்மியாகவே இருக்கணும். இன்னும் பசிக்குது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா அதை முழுதும் சாப்பிட்ட மயக்க நிலையில் இருக்காமல் வயிறு குறைவாக இருந்துச்சுன்னா தான் வந்து அறிவு பசி வந்து தேடுதல் வைக்கும். நம்ம முழுதும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோம்னாக்கா எப்போ தூங்குவோம் அப்படின்ட்டு தன்னுணர்ச்சி இல்லாமல் மந்த புத்தி ஆகி போயிடும். மந்தமாக வந்தாக்கா ஞாபகமெல்லாம் மறந்து போயிடும். கிடக்கட்டும், விடு அப்புறம் படிச்சுக்கலாம், விடு அப்புறம் பார்த்துக்கலாம் வேலையை அப்படின்ற ஒரு சோர்வு வந்துடும். அதனால அந்த புத்தி கூர்மையை வளர்த்துக்கிறதுக்கு முக்கியமாக ஞாபக சக்தியை கொண்டு வர்றது, சிறுமூளையை நரம்புகளை தூண்டி விடுறது, புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு துளசி ஒரு 2 இது எடுத்துக்கலாம். துளசி கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். இது கூட சேர்ந்து வெற்றிலை ஒரு வெத்தலை எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதிகம் சாப்பிட்டுட்டு மந்த புத்தியில் இருக்கிறவங்களுக்கு, வயிறு முட்டை சாப்பிட்றவங்களுக்கு, பெருந்தீனி திங்கிறவங்களுக்கு, அதாவது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டாலும் திரும்ப எனக்கு பசியாக இருக்குது அப்படின்றவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த உணவு செரிமானத்தை எல்லாம் வந்து செரிக்க வைக்கிறது, கெட்ட கழிவுகளை வெளியேற்றிட்டு அவங்களுக்கு நரம்புகள் வந்து பலப்படுறது, வயிறை சுத்தப்படுத்துறது, இதுக்கெல்லாம் வந்து நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கும் கசடுகளை வெளியேற்றுறதுக்கும் வெற்றிலை 1 கூட சேர்த்துக்கணும். இது 2ஐயும் அரைச்சி எடுத்த சாறு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சீரகம் 1/2 ஸ்பூனு, ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் கூட சேர்த்துக்கணும். இதை நல்லா இடித்து எடுத்துடலாம். கூட பன்னீர் ரோஜாவினுடைய இதழ் உள்ளுக்குள்ளே வாயில் வயிறில் புண்ணு இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா உள்ளு உறுப்புகளில் இருக்கிற சூட்டை தணிக்கும். துவர்ப்பு தன்மை உள்ளது, இனிப்பு தன்மை உள்ளது, எப்போவுமே உள்ளு உறுப்புகளை வந்து சுத்தமாக வச்சுருக்கோம், புண்ணை ஆற்றக்கூடியது. இதை ஒரு பன்னீர் ரோஜாவின் இதழ் வந்து 1 கூட சேர்த்து இடிச்சிடலாம். பன்னீர் ரோஜா, ஏலக்காய், சீரகம் 3 இடித்ததை இந்த சாறு கூட சேர்த்துக்கிறோம். வெத்தலையும் துளசியும் கலந்த சாறு கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துருக்குறோம். இதை வந்து தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மந்தப்புத்தியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் காலையிலையோ அல்லது மாலையிலையோ வெறுவயிறாக இருக்கப்போ கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு புத்தி கூர்மை நல்லா அறிவுத்திறன் வந்து வளர்ந்துடும். படிப்புலையோ எந்த ஒரு விளையாட்டுலையோ அவங்க செய்கிற செய்கைகள் எல்லாமே வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. புத்தி கூர்மைக்கு இது ஒரு சிறந்த மருந்து. புத்தி கூர்மைக்கு துளசி, வெத்தலை, ஏலக்காய், சீரகம், பன்னீர் ரோஜா, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக இடித்து வச்சுருக்கோம். இதை வந்து சாப்பிட்டாலே போதும், நல்ல அற்புதமாக இருக்கும். மூளை வந்து சின்ன பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். சொன்னதை அப்படியே பிடிச்சிக்கிடுவாங்க. அப்போ வந்து படிப்பு திறன் அதிகமாகும். நம்ம எந்த ஒரு சொல் சொன்னாலும் அதை வந்து மறக்காமல் இருப்பாங்க. எந்த ஒரு பொருள் பார்த்தாலும் அதை மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு புத்தி கூர்மை இருக்கும்.
கற்பூர புத்திக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.